ஹலோ மை டியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி 12th physics சாப்டர் 7க்கான ஒன்வர்ட்ஸ் நான் ஏதோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமாக படிச்சு முடிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a plain glass is placed over a various colored letters கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர் பாருங்கள், வயலட்டு, க்ரீனு, எல்லோ, ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. the letter which appears to be raised more, எது நமக்கு raised more, எது நமக்கு வந்து நிறைய ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் கலர்லாம் ஆர்டினரி கலர்ஸ். வயலட் கலர் மட்டும்தான் நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கலர் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் எந்த கலர் பிடிக்கும்னா வயலட் கலர் தான் பிடிக்கும். ஸோ அந்த கலர் தான் நம்ம வந்து நிறைய ரைஸ் பண்ணுமா, எல்லாருக்கும் பிடிக்க வைக்கணுமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வயலட் வந்து ரைஸ்டு மோர், அப்போ ஆன்சர் நமக்கு வயலட் தான். செகண்ட் கொஸ்டின், 2 point which dots are 1 mm 3 mm கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இதே கொஸ்டினில் 5ன்னு இருக்குது. ஸோ எது நமக்கு மேக்ஸிமம் நம்பர் 5 தான். இதை கொடுத்துருக்க 3 நம்பரில். ஸோ ஆன்சர் நம்ம 5m அப்படின்றது சூஸ் பண்ணிக்கலாம். 1 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 500 இருக்குது, 5 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் 5ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் செப்பரேஷன் இஸ் டபுள்டுன்னு சொல்லியிருக்காங்க. டபுள்டுனாலே என்ன, 2 தான். இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 2Dங்கிற ஆப்ஷன் சேர்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், the screen to slit distance D must be changed to D எப்படி சேஞ்ச் பண்ணணுமா, டபுள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2Dன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், 2 coherent monochromatic லைட்டு ஆப்ஷன் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணுமா, மேக்ஸிமமும் கண்டுபிடிக்கணுமா, மினிமமும் கண்டுபிடிக்கணுமா. நம்ம இருக்கிறதுல என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5, அப்புறம் 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறத சொல்கிறேன், 9, அப்புறம் ஐனா 1ன்னு அர்த்தம். இப்போ இதில் இது மேக்ஸிமம் 9 தான் மேக்ஸிமம். ஃபஸ்ட் நமக்கு மேக்ஸிமம் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் வந்து 1 தான். அப்போ ஆன்சர் நமக்கு என்னவா வரும், 9i and iன்னு வரும். அந்த ஆப்ஷனை அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஃபிஃப்த் கொஸ்டின், when light is incident on a soap film of thickness, சோப்புன்னு சொல்லியிருக்காங்க. சோப்புன்னு பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும், சோப்புனாலே நம்ம முகம் கழுவும் போது நிறைய பேருக்கு கண்ணில் சோப்பு போடும். ஐயில் வந்து நமக்கு சோப்பு போடுங்களா, ஐனா இங்கே ஈன்னு இருக்குது, அந்த ஈயே திருப்பி போட்டால் 3ன்னு இருக்கா. ஸோ ஆன்சர் நமக்கு 1.33ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான். சோப்புனாலே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கண்ணில் சோப்பு போடும். ஸோ சோப்புனாலே நீங்கள் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயை வந்து ஐனா இங்கே 3 ஈ இருக்குது, அந்த ஈயை வந்து இப்படி திருப்பி போட்டிங்கன்னா 3. ஸோ ஆன்சர் நமக்கு 1.33ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின், இஃப் த டிஃப்ராக்ஷன் மினிமம் அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்காங்க டியூ டு எ சிங்கிள் ஸ்லிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிட்டை வந்து நீங்கள் ஸ்லேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, சிங்கிள் ஸ்லேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஸ்லிட்டுக்கு பதிலாக ஸ்லேட், SLATE. நீங்கள் சிங்கிளாக எப்போ ஸ்லேட்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, சிங்கிளாக எப்போ நம்மலாம் ஸ்லேட்டில் எழுத ஆரம்பித்தோன்னா 5 வயசில் தான் எழுத ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? நம்மளே அம்மா அப்பா கை பிடிக்காமல் சிங்கிளாக ஸ்லேட்டில் எழுதுனது எப்போயும் 5 தான். அப்போ ஆன்சர் 5ன்ற ஆப்ஷன் இருக்க பாருங்கள். இங்கே 4, 5, 6, 7, 500ன்றதை 500 ஞாபகம் வச்சுக்கலாம். செவன்த் கொஸ்டின், a ray of light strikes a glass plate perpendicularன்னு கொடுத்துருக்காங்க. லைட்டு வந்து ஒரு கிளாஸ் பிளேட்டில் படுதான். கிளாஸ் பிளேட்டில் படும்போது பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு படுதுன்னா அவங்க கொடுக்கல, நம்ம வந்து 3 o'clock படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு எப்படி வரும், பெர்பெண்டிகுலர்னால் இந்த சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை அப்படியே ரூட்டுன்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு √3. கிளாஸ் பிளேட்டில் எப்போ டச் ஆகுதான், 3 o'clock. ஸோ அப்போ ஆன்சர் √3ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எய்த்து கொஸ்டின், ஒன் ஆஃப் த யங்ஸ் டபுள் ஸ்லிட் இஸ் கவர்டு. யங்ஸ் டபுள் ஸ்லிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு வேலையை யங்ஸ்டர்ஸ் செஞ்சாங்கன்னா எப்படி செய்வாங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு பாருங்கள், டேட்டா இன்எஃபிஷியன்ட் டு கன்க்ளூட். ஸோ யாராவது, அதாவது இளைஞர்கள் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களோட வேலையை வந்து கன்க்ளூடே பண்ண முடியாது, அவங்கள சூப்பராக செய்வாங்க, இன்ஃபினிட்டி. ஸோ நிறைய வேலையை செய்வாங்க. டேட்டா இன்சஃபிஷியன்ட் டு கன்க்ளூட் என்ற ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைன்த் கொஸ்டின், லைட் டிரான்ஸ்மிட்டட் பை நிக்கல் ப்ரிசம். நிக்கல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கல் அப்படி ஞாபகம் வச்சுக்காங்களா. நிக்கலை பிரிச்சுக்கலாமா. ஸோ பிளேனில் யாராவது நின்னாங்கன்னா கல் எடுத்து அடிப்பாங்களாம். கல் நின்னிங்கன்னா கல் எடுத்து அடிப்பாங்க. எப்போ பிளேனில் நின்னிங்கன்னா, பிளேன் போலரைஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், 10th கொஸ்டின், த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் லைட் என்னென்னா நம்ம சொல்லிடலாம். அதோட ட்ரான்ஸ்வர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்குலாம் வேலையே இல்லையா, எத்தனை கொஸ்டின் எங்களை கேட்பீங்க, போல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். போல எத்தனை கொஸ்டின் எங்களை கேட்பீங்க. அப்போ நேச்சர் ஆஃப் லைட்னா நமக்கு ஆன்சர் ஏதாவது ஒன்று கெஸ் பண்ணிக்கலாம். அதோட நேச்சர் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ட்ரான்ஸ்வர்ஸ் வேறு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து என்ன, ரொம்ப கடுப்பாய் நம்ம என்ன சொல்லுவோம், போல எனக்குலாம் ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், போலரைசேஷன் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் போலரைசேஷன். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸுமே நீங்கள் சூப்பராக படிச்சுருந்துருப்பீங்க. அண்ட் இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் எந்த ஷார்ட்கட் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.